வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசலாம். ஏப்ரல் 1, 2026ல இருந்து நம்ம நாட்டுல ஒரு புது இன்கம் டாக்ஸ் சட்டம் வரப்போகுது. அதாவது புதிய வருமான வரி சட்டம் 2025. இந்த பேரை கேட்டதுமே நிறைய பேருக்கு மனசுல ஒரே குழப்பம். என்னது புது சட்டமா? அப்போ நான் இன்னும் அதிகமா வரி கட்டணுமா? என்னோட சேமிப்பு முதலீடெல்லாம் என்ன ஆகும்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். ஆனா ஒரு நிமிஷம், நீங்க நிஜமாவே இதுக்கெல்லாம் பயப்படணுமா? இல்லவே இல்ல. இந்த ஒரு விளக்கத்தை மட்டும் முழுசா பாருங்க, உங்க எல்லா சந்தேகத்துக்கும் 100% தெளிவான பதில் கிடைச்சிரும். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இத்தனை வருஷம் நல்லா போயிட்டு இருந்த சட்டத்தை எதுக்காக இப்போ மாத்தணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற வருமான வரி சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க தெரியுமா? 1961ல. ஆமாங்க, 60 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு சட்டம். யோசிச்சு பாருங்க, அப்போ கம்ப்யூட்டர், இன்டர்நெட்னு எதுவுமே கிடையாது. கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் பிசினஸ் பத்தியெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு காலத்துல எழுதப்பட்டது அது. காலம் மாற மாற நம்ம பொருளாதாரமும் மாறிடுச்சு இல்லையா? அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்த பழைய சட்டத்துல சின்ன சின்னதா திருத்தங்கள் செஞ்சாங்க. அப்படி செஞ்சு செஞ்சு இப்போ 4000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் சேர்ந்துருச்சு. இது ஒரு சட்டா மாதிரியா இருக்கு, இல்ல அங்கங்க ஒட்டு போட்ட ஒரு பழைய சட்டா மாதிரி ஆகிடுச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, சட்டம் பயங்கரமா குழப்பமாயிடுச்சு. ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு கூட பெரிய ஆடிட்டர்களுக்கே சில சமயம் தலை சுத்திடும். அப்ப நம்மள மாதிரி சாதாரண மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதனால தான் அரசாங்கம் இந்த குழப்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு தெளிவான புது சட்டத்தை கொண்டு வர முடிவு செஞ்சது. சரி, புது சட்டம் சொன்னதும் வரி அதிகமாகிடுமோன்னு பயப்படாதீங்க. இதோட முக்கியமான நோக்கமே சட்டத்தை எளிமைப்படுத்துறது தான். உங்க மேல புதுசா வரி சுமையை ஏத்துறது கிடையாது. அப்போ உண்மையிலே என்னதான் மாறுது? இங்க பாருங்க, முன்னாடி 800க்கும் அதிகமான பிரிவுகள் இருந்துச்சு. இப்ப அது வெறும் 536ஆ குறைஞ்சிருக்கு. 47 அத்தியாயங்கள் இருந்தது, இப்போ 23ஆ சுருங்கிடுச்சு. அதாவது மொத்த சட்டத்தோட அளவையே கிட்டத்தட்ட பாதியா குறைச்சு தெளிவான வார்த்தைகள்ல மறுபடியும் எழுதியிருக்காங்க. அடுத்த ஒரு சூப்பரான மாற்றம், நம்மள ரொம்ப குழப்பின முந்தைய ஆண்டு மதிப்பீட்டு ஆண்டுன்னு 2 வார்த்தைகள் இருந்துச்சு இல்லையா? அதாவது ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு. இனிமே அந்த 2 வார்த்தையும் கிடையாது. அதுக்கு பதிலா சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான், வரி ஆண்டு, அதாவது டாக்ஸ் இயர். நீங்க 2026, 27ல சம்பாதிக்கிறீங்கன்னா அதுதான் உங்க வரி ஆண்டு. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம். டாக்ஸ் ரேட் ஏதாச்சும் மாறி இருக்கா? பதில் இல்லவே இல்ல. நான் திரும்பவும் அழுத்தமா சொல்றேன், உங்களுடைய வருமான வரி விகிதங்கள்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்க வாங்குற கழிவுகள், வரி விலக்குகள், கேபிட்டல் கெயின்ஸ் விதிகள்னு எதுவுமே மாறல. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசா கட்டுற மாதிரி கிடையாது. இது அந்த பழைய வீட்டோட அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற இன்டீரியர் டிசைனை மட்டும் மாத்துற மாதிரி. அதாவது சட்டத்தோட அடிப்படை அப்படியே தான் இருக்கு, ஆனா சில நடைமுறை மாற்றங்கள் இருக்கு. அதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதல்ல, HRA கிளைம் பண்றவங்க உங்க வருடாந்திர வாடகை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா உங்க வீட்டு ஓனரோட விவரங்களை கண்டிப்பா கொடுக்கணும். ரெண்டாவது, ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், அதாவது STT, இப்போ இருக்கிறத விட 2 மடங்கா உயரும். மூணாவது, கிரிப்டோ, NFT மாதிரி டிஜிட்டல் சொத்துக்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான விதிகள் இப்போ இன்னும் தெளிவாக்கப்பட்டிருக்கு. அதனால அரசாங்கத்தோட கண்காணிப்பு அதிகமாகும். சோ பயம் தேவையில்லை, ஆனா கொஞ்சம் விழிப்புணர்வு அவசியம். சரி, இவ்ளோ நேரம் என்னென்ன மாற்றங்கள்னு பார்த்தோம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இந்த புது சட்டத்தால நம்மள மாதிரி சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்ன நேரடி நன்மை இருக்கு? நன்மைகள் நிறையவே இருக்கு. முதல்ல, புதிய வரி முறையில 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானத்துக்கு பூஜ்ய வரிங்கிற அந்த சூப்பரான விஷயம் தொடருது. ரெண்டாவதா, சில முக்கியமான வரி இல்லாத படிகள், அதாவது அலவன்சஸ், கணிசமா அதிகரிச்சிருக்கு. மூணாவது, ITR ஃபார்ம்ஸ் இன்னும் சிம்பிள் ஆகும். அது மட்டும் இல்லாம திருத்தப்பட்ட ரிட்டர்ன் தாக்கல் செய்ய உங்களுக்கு முழுசா 12 மாசம் டைம் கிடைக்கும். நாலாவதா, ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் முறையை இன்னும் விரிவுபடுத்தியிருக்காங்க. இதனால நீங்க எந்த வரி அதிகாரியையும் நேர்ல பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. தேவையில்லாத அலைச்சல், தொந்தரவு குறையும். இப்போ ஒரு அசத்தலான நல்ல செய்திக்கு வருவோம். அதுதான் அலவன்ஸ் உயர்வு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். இத்தனை நாளா குழந்தைகளோட கல்விப்படியா மாசம் வெறும் 100 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனா இனிமே அது 3000 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹாஸ்டல் அலவன்ஸ் வெறும் 300 ரூபாயிலிருந்து மாசம் 9000 ரூபாயா உயர்ந்திருக்கு. இது உங்க கையில கிடைக்கிற சம்பளத்தை எவ்வளவு அதிகப்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. இன்னொருக்கு, ஆபீஸ்ல கொடுக்கிற உணவுப்படி ஒரு வேளைக்கு 50 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. உங்க கம்பெனி உங்களுக்கு பண்டிகைக்கு கிஃப்ட் கொடுத்தா அதுக்கான வரி விலக்கு வரம்பு வருஷத்துக்கு 5000 ரூபாயிலிருந்து 15000 உயர்ந்திருக்கு. இது எல்லாமே உங்க மாசாந்திர சேமிப்பை நேரடியாக அதிகரிக்க போற நல்ல விஷயங்கள். சரி, ஏப்ரல் 2026 வரப்போகுது. நாம இப்போ என்ன செய்யணும்?
உங்களுக்காக ஒரு தெளிவான 5 புள்ளி செயல் திட்டம் இதோ. முதல் படி, தயவு செஞ்சு யாரும் பீதி அடையாதீங்க. உங்க வரி விகிதமோ முதலீடுகளோ பாதிக்கப்படல. ரெண்டாவது, HRA வாங்குறவங்க வீட்டு ஓனரோட விவரங்களை இப்பவே ரெடியா வச்சுக்கோங்க. மூணாவது, இது ரொம்ப முக்கியம், பழைய வரிமுறையா புதிய வரிமுறையா உங்களுக்கு எது லாபம்னு ஒரு தடவை சரி பார்க்கணும். இதுக்கு ஒரு நிபுணரோட உதவியே நாடலாம். உதாரணமா நடி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி தொழில்முறை ஆலோசகர்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்னு வழிகாட்ட முடியும். நாலாவது, ட்ரேடர்ஸ் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் STT மாற்றத்தை மனசுல வச்சு உங்க உத்திகளை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது, டிஜிட்டல் சொத்துக்கள் வச்சிருந்தா அதுக்கான கணக்குகளை சரியா பராமரிக்க இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாற்றங்கள் பத்தி உங்களுக்கு இன்னும் தெளிவான வழிகாட்டுதல் வேணும்னா அல்லது எது சிறந்த வரிமுறைன்னு முடிவு செய்ய உதவி தேவைப்பட்டா நீங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் போன்ற நிபுணர்களை அணுகலாம். அவங்க உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்குவாங்க. சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த புதிய வருமான வரிச் சட்டம் 2025 வரிய உயர்த்தல, வரி கட்டுறவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கல. அது சட்டத்தோட வார்த்தைகளை மாத்துது, கட்டமைப்பை மாத்துது, மொழியை எளிமைப்படுத்துது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரி மாறல, சட்டத்தோட வார்த்தைகளும் அதோட அமைப்பு தான் மாறுது. அரசாங்கத்தோட நோக்கமே ஒரு சாதாரண குடிமகன் கூட எந்த ஒரு வழக்கறிஞரோட உதவியும் இல்லாம வருமான வரி சட்டத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறது தான். இந்த விளக்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? அப்போ ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தேவையில்லாம குழம்ப வேண்டாம். இந்த புது சட்டம் பத்தி உங்களுக்கு இன்னும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதுக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்றோம். வரி, நிதி, பணம் பத்தின எல்லா விஷயங்களையும் இதே மாதிரி எளிமையா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.